அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டாபிக் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது. இப்போ வாழ்க்கையில் வெற்றின்னா வாழ்க்கை ஒரு முழுமை அடைந்திருக்கணும். வாழ்க்கை ஒரு முழுமை அடைந்தால் தான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையுது, இதுதான் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ வாழ்க்கை முழுமை அடையணும்னா நமக்கு இந்த தமிழில் சொல்லக்கூடிய இந்த 16 செல்வங்களும் நிறைவாக கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை முழுமை அடைந்ததுன்னு சொல்லலாம். 16 செல்வங்கள்: அருள், ஞானம், இளமை, ஆரோக்கியம், கல்வி, நல்லொழுக்கம், நன்மக்கள், ஆயுள், ஆற்றல், வலிமை, துணிவு, இந்த மாதிரி 16 செல்வம் சொல்லுவாங்க. இது எல்லாம் முழுசாக கிடைச்சதுன்னா, அது எல்லாமே நிறைவாக இருந்ததுன்னா வாழ்க்கை அவன் ஒரு வெற்றி பெற்ற மனிதராக இந்த சமுதாயத்தில் அவனுக்கு அந்த நிறைவு கிடைத்திடும், வாழ்க்கைக்கான திருப்தி கிடைத்திடும், வாழ்க்கையை வெற்றி பெற்று கொண்டாட முடியும். இதுதான் வாழ்க்கையே வெற்றின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த 16 செல்வத்தை பற்றி நான் பேச போகிறதில்ல. இது ஒரு குறிப்பிட்ட டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். இந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் அச்சீவ் பண்ணினாலே இது இந்த மொத்த செல்வத்தையும் உங்களுக்கு எடுத்து வரத்துக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இது கொடுத்துரும். அது டாபிக் என்னென்னா, உங்களோட இன்பார்ன் டேலண்ட், சுதர்மம் என்று அழைப்பார்கள், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்போ வாழ்க்கையின் சிகரத்தை தொட்ட மனிதர்கள் எல்லாருமே அதை கண்டுபிடிச்சவங்க தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அவங்க அந்த இன்பார்ன் டேலண்ட், அவங்களுடைய சுதர்மத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி போனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் எக்ஸ்பர்ட் ஆகணும். இப்போது சிவகார்த்திகேயன் பார்க்க போனீங்கன்னா டான் படம் தான் நினைக்கிறேன், அவர் அடிக்கடி தன்னை கேட்டுகிட்டே இருப்பார். எனக்கு இது வருதா அது வருதான்னு கேட்டு கடைசியில் அவருக்கு என்ன வருதுன்றதை கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் முதல்ல உங்களை ரியலைஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி இல்லையா, நீங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும். அது உங்களுக்கு பிடிச்ச துறையாக இருக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் தான் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக முடியும், சரிங்களா? இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? இப்போது பிடிக்காத துறையில் உங்களால் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், அதில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க, சரிங்களா? அல்லது உங்களுக்கு எது வருதுன்றத உங்களையே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது நேச்சராக வருது அப்படின்றத பாருங்கள், பார்த்து அதை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு ரிசல்ட் நோக்கி இருக்காது, சரிங்களா? இப்போ சச்சின் டெண்டுல்கர் பார்க்க போனீங்கன்னா கிரிக்கெட்டு தான் அவருக்கு சுதர்மம். அவர் எதையும் தேடி போகலை. அவரோட வேலை அந்த பேட் எடுத்து விளையாடினார்னா அவருக்கு எல்லாம் வந்துடும். பவர், பணம், பெருமை எல்லாமே கிடச்சிச்சா இல்லையா? பட் ஆனால் அதில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், சரிங்களா? அதான் அதில் விஷயம். அது அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எத்தனையோ கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க, எத்தனையோ பேர் விளையாடிருக்காங்க. யாரும் சச்சின் டெண்டுல்கர் அளவுக்கு, விராட் கோலி அளவுக்கு வந்தது கிடையாது. ஒரு சில பிளேயர் ஆடும்போது மட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அது அவங்க பிடிச்சி செய்கிறாங்க. பிடிச்சி செய்யும்போது அது அவ்வளோ அழகாக இருக்கும். அது அவங்களுக்கான இன்பார்ன் டேலண்ட். அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் எக்ஸ்பர்ட் ஆகணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட துறையில் எக்ஸ்பர்ட் ஆகுது அப்படின்னா அது அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களோட இன்பார்ன் டேலண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக எல்லாத்தையுமே கொடுக்கும். தேங்க்யூ.